வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன், ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். இப்போ உங்களுக்காக கொத்தமல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு ஒரு ரெசிபியை ஷேர் பண்ணிக்கிறேன். செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒவ்வொரு தடவையும் நவராத்திரியில் வித்தியாசமான சாதங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப பச்சை நிறத்தில் நம்ம என்ன வேணும்னு நினைக்கிறப்ப கொத்தமல்லி சாதம், புதினா சாதம், கருவேப்பிலை சாதம், இது மூணும் கலந்த சாதம், அந்த மாதிரி எது வேணால் நம்மளுக்கு செய்யலாங்க. அந்த வகையில் இதில் வந்து வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்காமல் எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கொத்தமல்லி சாதம் செய்வது எப்படி, அதுக்கு எனக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு அழகு பச்சரிசி உதிரியாக வேக வைத்தது. அரைத்து கொள்வதற்கு கொத்தமல்லி அரை கட்டு, தேங்காய் துருவல் 1/4 கப், பச்சை மிளகாய் 3, இஞ்சி 1 அங்குலத்துண்டு, சீரகம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, வேக வைத்த பச்சை பட்டாணி விரும்பும் அளவு, வேக வைத்த ஸ்வீட் கார்ன் அவரவர் விருப்பத்திற்கேற்ப, தாளிப்பதற்கு தேவையான எண்ணெய், தாளிப்பதற்கேற்ப கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு. இப்போ இதுக்கு சாதத்தை வந்து உதிராக வேக வச்சு வச்சாச்சுங்க. நம்ம இப்போ அதை அரைக்க போகிறோம். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகாய் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். இதோட சீரகம், எப்போதும் சீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக தேங்காய் துருவல், இதோட கொத்தமல்லி தழை. அதில் நம்ம வந்து அரை கட்டு 3/4 கட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். கொஞ்சம் இந்த காம்பு இருந்தால் பரவாயில்ல, அதோடு சேர்த்து அரைக்கிறப்ப நல்ல மணத்தோடு இருக்கும். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வேக வச்ச சாதம் பார்த்திங்கன்னா 1க்கு 2 இல்லைன்னா 2.25 அவங்கவுங்க அரிசியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்படி உதிராக இருக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் நல்லா உதுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் உதுத்துக்கணும். சூடாக இருக்கிறப்ப பண்ணக்கூடாதுங்க. ஆறுனதுக்கப்புறம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இங்கே வானலியில் தகுந்த எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கடுகு சேர்க்குறப்பே வீடெல்லாம் ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து உமிழ்நீரை தூண்ட செய்யும் அந்த மனம். அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு நடையில் சாப்பிட்றப்போ. இந்த கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்க்கணும். நிறைய பேர் வந்து மாற்றி மாற்றி சேர்ப்பாங்க, அது தவறுங்க. முதல்ல கடுகு தான் சேர்க்கணும் எண்ணெயில். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தகுந்த அளவு முந்திரி பருப்பு, இதில் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறது வந்து ஸ்வீட் கார்ன். இது வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரோசன் கார்னாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் மைக்ரோவேவ் அவனில் வச்சு எடுக்கலாம், இல்லைன்னா ஸ்டீம் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சிங்கனால வெந்துடும். முழு கார்னாக இருந்ததுனாக்கா அதை குக்கரில் ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா இந்த மாதிரி உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நம்ம விருப்பம். இதோட அரைச்ச விழுது, இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன். எதுக்குன்னா நம்ம வந்து இதை அரைக்கிறப்ப கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு சேர்ந்து வரும். தேங்காய் இல்லாமையும் இது பண்ணலாம். இதுலேயே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா 3 சேர்த்தும் அரைச்சும் பண்ணலாம். மிக்சியை அரைச்சதும் கொஞ்சமாக அந்த தண்ணியையும் இதில் கலந்து எடுத்துடலாம். இது நல்ல வாசனை வர்ற வரைக்கும் கலந்து விடணும். 2 நிமிஷம் 3 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா ஒரு நல்ல மனம் கிடைக்கும். நம்ம சாதம் சேர்க்கறதுக்கு முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் இதுலேயே உப்பு சேர்த்து அரைக்கிற பழக்கமும் இருக்குங்க, உங்களுடைய விருப்பம். ஆனால் பொதுவாக நான் உப்பை கடைசியாக தான் சேர்க்குறது வழக்கம். ஏன்னா வந்து நம்ம வந்து அயோடைஸ்டு சால்ட் உபயோகப்படுத்துறதுனால கொஞ்சம் கடைசியாக சேர்த்தா நல்லது. அயோடின் சத்து நம்மளுக்கு வந்து எவாப்ரேட் ஆகாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இது நல்ல அந்த மாய்ஸ்சர் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் நல்ல கமகமன் வாசனை வரும் பாருங்கள்.
அந்த அளவுக்கு கலந்து விடுங்க. ஏன்னா நம்ம நவராத்திரிக்கு சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சம் நேரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலந்து விடணும், கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா தேங்காய் சேர்க்குறோம், கெடாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கிறப்பயே நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துட்டு சாதம் சேர்க்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு சாதம் செஞ்சுருக்கீங்களோ அது மாதிரி ஒரு அழகுக்கு 1 டீஸ்பூன் வரைக்கும் உப்பு பிடிக்குங்க. இதோட சாதம் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசி உபயோகப்படுத்தும் பண்ணலாம். இதே கொஞ்சம் மாற்றி பிரியாணி மாதிரியும் பண்ணலாம். ஒரு பேசிக்கான விஷயம் மட்டும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை வச்சு நீங்கள் வித்தியாசமாக பண்ண முடியும். சீரகமும் பச்சை மிளகாவும் போடுறப்ப நீங்கள் வேணால் 2 பல் பூண்டு போட்டு அரைக்க முடியும். வதக்கிறப்ப கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து எடுத்திங்கன்னாக்க கொத்தமல்லி சாதம் தயார். இது செய்கிறப்பே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். இப்போவே நம்ம வந்து உமிழ்நீரை வந்து சுரக்க செய்கிறது வந்து மணம்தான். நல்ல மனம் இருக்கிறப்போ உமிழ்நீர் வந்து சுலபமாக சுரக்கும். பார்க்குறதுக்கு நிறம் நல்லா இருக்கணும், மனம் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம 6 சுவையை வந்து ருசித்து பார்க்குறப்ப தான் உணர முடியும். ஆனால் நம்மளுடைய ஐம்புலன்களாலேயும் எல்லாத்தையுமே உணர முடியும். அது மாதிரி உணர்றது ஒரே விஷயம் நம்மளுடைய உணவு தான். அது நல்லா சூடானதுக்கப்புறம் பரிமாற தயார். நவராத்திரிக்கான மிக சுவையான கொத்தமல்லி சாதம் தயார். இது நம்ம எடுக்கிறப்பே கலர் பார்க்குறப்பே நம்மளுக்கு சாப்பிடுங்கிற ஒரு ஆர்வத்தை தோணும். அந்தளவுக்கு இந்த சாதம் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு வித்தியாசமாக செய்ய கற்றுக்கணும். ஆரோக்கியம் மிகுந்த சுவையான மனம் மிகுந்த கொத்தமல்லி சாதம் தயார். இதில் நம்ம சேர்த்துருக்க ஸ்வீட் கார்னும் பட்டாணியும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுக்கும். பொதுவாக கொத்தமல்லியில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வைட்டமின் ஏ மிக நிறைந்திருக்கு, வைட்டமின் சி இருக்குது. இதை வந்து நம்ம அதிக நேரம் ஃப்ரை பண்ணலை, அதே நேரம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து இருக்கிற ஒரு டிஷ் வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எதுலெல்லாம் வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறத நம்ம சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறோமோ, நிறைய பேர் வந்து கீரையை சாப்பிட்றதில்ல. அப்படிங்கிறப்ப புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை அதெல்லாம் அந்த மாதிரி அதிகமாக சேர்க்குறப்போ அதில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு உடம்பில் வந்து சேரத்துக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். கொரியாண்டர் ரைஸ். First we have to cook rice and allow that to cool down to room temperature and then separate the grains. You have to grind little coconut, half bunch of coriander leaves, 2 or 3 green chillies, small piece of ginger, cumin seeds. Everything with little water, grind it into a paste. Heat little, add oil, add the seasonings and then cooked sweet corn and cooked green peas. Saute for 1 or 2 minutes, add ground paste along with salt, stir fry for a few minutes, add cooked rice and then mix it well till it becomes steaming hot. Serve it, it's very tasty.